நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன். முற்று முழுவதுமா உங்களுக்காக உழைக்க காத்திருக்கேன். சரிங்களா? அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணாங்க. ஐயா அதுக்கு முன்னாடி இருந்தவர் இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, நல்லது பண்ணாங்க. அண்ணா இருந்தாங்க, நல்லது பண்ணாங்க. இந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு எம்எல்ஏ வந்தா 5000 கோடி சொத்து, ஒரு எம்பி வந்தா 30,000 கோடி சொத்து. நம்ம இன்ன வரைக்கும் ஏரோப்ளைனை பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நான் உட்பட ஏரோப்ளைன் போனா இன்னும் இப்படி பாக்குறோம். ஆனா ஸ்டாலின் ஐயாவோட பேரன் இருக்காரு பாருங்க, அவர் பஸ் மாதிரி ஏறி போவார் ஏரோப்ளைன்ல. ஒரு 50 அவருக்குன்னு தனி விமானம் இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா கலைஞர் குடும்பம் எங்க இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். திருவாரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோலன்னு ஒரு கிராமம், எட்டுக்குடி போற இடத்துல இருக்கு. ஒரு சின்ன ஓட்டு வீடுல இருந்தவர் தான். இந்த 50 வருஷத்துல எங்க இருந்து வந்து காசுனா எல்லாம் உங்க உழைப்பு. நம்மள அவ்வளவு ஏமாத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளிக்கூடம் படிக்க போற புள்ள கஞ்சா பொட்டலத்தை வச்சிருக்கான் பாக்கெட்ல. எல்லார் கையிலயும் மொபைல் போன் ஆயிடுச்சு. ஆனா எதை பாக்குறானே தெரியல.